السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. அல்லாஹுவின் மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எல்லா முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே நம்மை எல்லாம் பிறக்க செய்தானே. தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் யார் யாரின் மீதெல்லாம் நோன்பு என்பது கடமை, யார் யாரின் மீது நோன்பு என்பது கடமை இல்லை என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இன்று யார் யாருக்கெல்லாம் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்து இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக நான்கு நபர்களுக்கு மார்க்கம் என்பது நோன்பை விடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறது. அதாவது அனுமதி தந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த நோன்பை வைப்பதற்கு சக்தி பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நோன்பை வைக்கலாம். இதுவே இந்த நிலைமையில் அந்த நோன்பை வைக்க முடியாது என்று அவர்களுடைய எண்ணத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நோன்பை அவர்கள் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த வகையில் யார் முதலாவது என்று சொன்னால், நோயாளியாக இருந்தால் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி என்பது உள்ளது. நோயாளி என்று சொன்னால் சாதாரணமாக அந்த சளி, ஜுரம் இவர்களெல்லாம் நோன்பை விடலாமா என்று கேட்டால் இவர்கள் விடுவது என்பது கொஞ்சம் சிறிது தான் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் சக்தி பெற்றிருந்தால் நோன்பை வைக்கலாம். நான் இந்த நோயுடன், இந்த ஜுரத்துடன் இந்த நோன்பை வைப்பேன் என்கிற நோக்கம், உறுதி என்பது அவரிடம் இருந்தது என்று சொன்னால் அவர் நோன்பு வைக்கலாம். இதுவே அந்த மனிதர் இந்த நோன்பை வைத்தேன் என்று சொன்னால் எனக்கு இன்னும் நோய் அதிகமாகிவிடும் என்று பயந்தார் என்று சொன்னால் அந்த மனிதர் அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறது. முதலாவது நோயாளியாக இருக்க வேண்டும். இரண்டாவது முசாஃபிர், பயணிகள் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த நோன்பை விட்டுவிட்டு பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். நோயாளியாக இருந்தாலும் சரியே, பயணம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரியே. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஒமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹரா. எவன் ஒருவன் நோயாளியாக இருந்து அல்லது முசாஃபிர் பயணியாக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர் நோன்பை விடலாம். அந்த நோன்பை அவர் மீண்டும் கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அந்த முறையில் நோயாளியாக இருந்து அந்த நேரத்தில் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால், நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும். இதுவே அந்த மனிதர் முசாஃபிர் பயணியாக இருந்து அந்த மனிதர் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெறாமல் நோன்பை விட்டுவிட்டார் என்று சொன்னால் அந்த நோன்பை அவர் கலா செய்து மீண்டும் அந்த நோன்பை வைக்க வேண்டும். இது இரண்டாவது நபர். மூன்றாவது நபர் யார் என்று சொன்னால், கர்ப்பிணி பெண்களுக்கு மார்க்கம் என்பது நோன்பை விடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறது. வலியினால் அவர்கள் இந்த நோன்பை வைக்க முடியாது என்கிற சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த பெண்கள் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. இதுவே அந்த பெண்கள் அந்த நோன்பை வைப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது என்று அவர்களுக்கு உறுதி என்பது இருந்தால் அந்த நோன்பை வைக்கலாம். அவர்களுக்கு அந்த உறுதி என்பது இல்லை என்று சொன்னால் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. நான்காவது யார் என்று சொன்னால், பால் ஊட்டும் தாய்மார்கள். நான் சாப்பிட்டால்தான் பால் என்பது சுரக்கும், தன்னுடைய பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பதற்கு அதுதான் வசதியாக இருக்கும் என்கிற ஒரு உறுதி, என்கிற ஒரு நோக்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த பெண்மணி நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. இதுவே அந்த பெண்மணி இல்லை, என்னால் பால் கொடுக்க முடியும், எனக்கு பால் சுரக்கும் என்கிற உறுதி என்பது அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் மார்க்கம் நோன்பை அவர்கள் வைக்கலாம். இதற்கும் மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்தெந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் நோன்பு கடமை, எந்தெந்த யார் யாருக்கெல்லாம் நோன்பு கடமை இல்லை,
யார் யாருக்கெல்லாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறது என்கிற 3 விஷயத்தை நாம் பார்த்துவிட்டோம். 4வதாக ஒரு விஷயத்தை இமாம்கள் சொல்கிறார்கள். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நோன்பை முறிக்கும், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நோன்பை முறிக்கும், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நோன்பை முறிக்காது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை நாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.